ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா 100% உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடந்தே தீரும். அந்த செல்ஃப் க்ரோத்தை, தனிப்பட்ட நம்மளோட வளர்ச்சியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிற ஒரு இலக்கு வைங்க. ஆனால் ரிசல்ட் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்னு சொல்லி புலம்பாமல் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ப்ராசஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 100% உங்களோட இலக்கை நீங்கள் தட்டி தூக்குவீங்க. அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு செல்ஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட வளர்ச்சி, அது ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், ஒரு தொழில் விஷயமா இருக்கலாம், ஒரு திருமண விஷயமா இருக்கலாம், ஒரு குழந்தை தேவைங்கிற விஷயத்தில் இருக்கலாம், ஒரு பொருளாதாரத்தில் இருக்கலாம், ஒரு உறவு நலத்தில் இருக்கலாம், ஒரு உடல் நலத்தில் இருக்கலாம், ப்ளஸ் ஒரு நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டிருக்கும். அந்த சூழ்நிலையிலையும் நம்ம அதுலேருந்து நம்ம ஜெயிக்கிறோமா அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட செல்ஃப் க்ரோத். அதாவது நம்ம நினச்ச மாதிரி நடக்குதா அப்படின்னு பாருங்கள். இன்கேஸ் நடக்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சிம்பிளான ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா 100% உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடந்தே தீரும். அந்த செல்ஃப் க்ரோத்தை, தனிப்பட்ட நம்மளோட வளர்ச்சியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. செல்ஃப் க்ரோத், சுய வளர்ச்சி அப்படின்னா நல்ல திறமையாக இருக்கணும், செயல்திறன் நல்லா வெளிப்படுத்தணும், ஆராய்ந்து முடிவு பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் சூப்பராக ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும், நேர்மறை எண்ணங்களோடு இருக்கணும், தோல்வி வந்தாலும் அதுலேருந்து எப்படி ஜெயிக்கணுங்கிற வழிமுறை தெரியணும், எமோஷனலாக ஹேண்டில் பண்ண தெரியும். இந்த மாதிரி பாயிண்ட்லாம் சொல்லுவேன்னு நினச்சிட்டு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நல்லா புரியுதுங்களா? இதை விட ஒரு முக்கியமான ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் புரிஞ்சால் உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடந்தே தீரும். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. இதை பற்றியெல்லாம் பேசுவேன்னு நினச்சிட்டு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. சிம்பிளான ஒரு புரிதல் தன்மையை சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உதாரணத்தோடு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம தேவைகள் எல்லா விஷயத்துலையும் இருக்குது. ஒரு இலக்கெல்லாம் கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த இலக்கை அடையும் பொழுது சில தவறுகள் பண்ணுறீங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சில மிஸ்டேக் பண்ணுறீங்க. இது மட்டும் புரிஞ்சால் போதும். உங்களோட செல்ஃப் க்ரோத், தனிநபரோட முன்னேற்றம், உங்கள் தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். உதாரணத்தோடு பார்க்கலாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பிலாசபி. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது. ஒரு உதாரணம், ஒரு 4 உதாரணம் சொல்கிறேன். கொஞ்சம் அடாப்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்போட நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். 100% புரியும். புரிந்து நீங்கள் செயல்பட்டால் உங்கள் லைஃப்பில் 100% உங்கள் தேவைகள் நடந்தே தீரும். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு உதாரணம். நான் இப்போ சென்னையில் இருக்கேன். இப்போது நைட்டு 7 மணி. காலையில் 10 மணிக்கு சேலத்தில் ஒருத்தரை மீட் பண்ணோம். அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவரை போய் மீட் பண்ணோம் ஒரு பிஸ்னஸ் விஷயமா. ஸோ என்னோட இலக்கு என்னங்க? காலையில் 10 மணிக்கு சேலத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் மீட் பண்ணணுங்கிறது தான் என்னோட இலக்கு. இப்போது என் மனசில் பல கேள்விகள் வரும். ஏன்னா இப்போ 7 மணி ஆயிடுச்சு. ஓகேங்களா? நைட்டு ஒரு 8 மணிக்கு கிளம்புனா காலையில் போயிடலாம், ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு 10 மணிக்கு போய் பார்க்கலாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் என் மனசில் பலவிதமான கேள்விகள் வருது. நைட் ட்ராவல் கரெக்டாக என்னால் ஓட்ட முடியுமா? தூக்கம் வராமல் இருக்குமா? நமக்கு முன்னால் வரவன் கரெக்டாக வருவானா? பின்னால் வரவன் கரெக்டாக வருவானா? மழை வந்துட்டால் என்ன பண்ணுறது? புயல் வந்துட்டால் என்ன பண்ணுறது? நாளைக்கு ஒரு மீட்டிங் போகிறோமே, அது சக்ஸஸ் ஆகுமா? ரூம் இன்னும் போடலையே, ரூம் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி பலவிதமான கேள்விகள் நம்ம மனசில் வரும். வருதா இல்லைங்களா? எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது இதெல்லாம் நடக்குமா? நடக்கவே இல்லை. எதிர்காலத்தை பற்றிய, நாளைக்கு நடக்க போகிறத பற்றி உங்கள் இலக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க கரெக்டாக. ஆனால் பலவிதமான கேள்விகள் உங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் என்ன தெரியுங்களா ஆகும்? இந்த மாதிரி கேள்விகள் உங்கள் மனசில் பய உணர்வை கொடுக்கும். அப்போது உங்களோட மீட்டிங் ஃபெயிலியர் தான் ஆகும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லட்டுங்களா? அதாவது இலக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. காலையில் 10 மணிக்கு நான் போய் அவரை மீட் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 7 மணி ஆயிடுச்சு. நான் என்ன செய்யணும்? ஒரு 8 மணிக்குள்ளே டிஃபன் சாப்பிட்டு என் கார் எடுக்கிறேன். எடுத்து ஆன் பண்ணுறேன், லைட் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 100 அடிக்கு தான் தெரியும். ஏன்னா லைட் வெளிச்சம் ஒரு 50 அடியிலேருந்து 100 அடிக்கு தான் தெரியும். அதை கான்சன்ட்ரேஷனோட விழிப்புடன் நான் செயல்பட்டால் அடுத்த 100 அடி தெரியும். அந்த நேரத்தில் நான் விழிப்புடன் கான்சன்ட்ரேஷனோட செயல்பட்டால் அடுத்த 100 அடி தெரியும். காலையில் 5 மணிக்கு நான் சேலம் போயிடலாம். இவ்வளோ தானே கான்செப்ட்டு. ஆனால் இதை விட்டுட்டு நாளைக்கு மீட்டிங் சக்ஸஸ் ஆகுமா? காரில் ஓட்டும்போது முன்னால் வரவன் கரெக்டாக வருவானா? மழை வந்துட்டால் என்ன பண்ணுறது? சுனாமி வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என் மனசில்
பலவிதமான கேள்விகளை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா 100% அந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆகாது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம மனசு இதெல்லாம் கேட்கும். நான் என்ன சொல்றேன், நீங்க ப்ரெசென்ட்ல இருந்து, அதாவது ரிசல்ட்டை பத்தி நீங்க எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க. இலக்குன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. இலக்கு காலையில 10 மணிக்கு நான் சேலத்துல ஒரு தடவை மீட் பண்ணோம். ஆனா அந்த ரிசல்ட் என்ன ஆகும், இப்படி ஆகுமா அப்படி ஆகுமோங்கிறத தயவு செய்து விட்டுருங்க. இலக்கு கரெக்டு, ஆனா தற்போது என்ன நான் செய்யணும், இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 100 அடி நான் என்ன விழிப்புடன் கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% காலையில் 6 மணிக்கு சேலத்துக்கு போயிடுவீங்க. ரூம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே ரூம் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், ரூம் புக் பண்ணிவிடுவார். இல்லை உங்களுக்கு ஹோட்டல் நம்பர் இருந்தாலும் புக் பண்ணிடலாம். 10 மணிக்கு அவரை மீட் பண்ணிடலாம். 100% உங்களோட மீட்டிங் சக்ஸஸ் ஆகும். இவ்வளோதாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? அதாவது ஒரு இலக்கு வைங்க, ஆனால் ரிசல்ட் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்னு சொல்லி புலம்பாமல் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ப்ராசஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கான்செப்ட் இதுதான். இலக்கு வைங்க, இலக்கு வச்சதுக்கப்புறம் அந்த இலக்கத்தை தூக்கி வச்சுட்டு இப்போ நான் செய்கிற ப்ராசஸ், இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பில் நான் என்ன செய்யணும்னு சொல்லி ப்ராசஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா 100% உங்களோட இலக்கை நீங்கள் தட்டி தூக்குவீங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். இன்னொரு உதாரணம் சொல்லட்டுங்களா? ஏன்னா இது எல்லாருமே நிறைய கேள்விகள் கேட்கறதுனால நான் சொல்கிறேன். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு போட்டித் தேர்வு வருது. 6 மாதத்துக்கு அப்புறம் வருது. சார் அந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணால் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் சார், நான் இவ்வளோ மார்க் வாங்கணும் சார். உங்களுக்கு தெரியுது, நீங்களும் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, அந்த படிப்பு படிச்சிருக்கீங்க, ஓகே. உங்கள் மனசில் என்ன தோணுது? அப்போ இலக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த எக்ஸாம் 6 மாதத்துக்கு அப்புறம் வருது, அந்த எக்ஸாமில் நான் இவ்வளோ மார்க் வாங்கினா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்கள் மனசில் என்ன தோணுது? எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, என்னால் இந்த எக்ஸாம் எழுத முடியுமா, போன வருஷமே டஃப்னு சொல்லாங்க, இந்த வருஷம் எப்படி வருதுன்னு தெரியல, என்னால் படிக்க முடியுமா, என்னால் காலையில் சீக்கிரமாகவே எந்திரிக்க முடியல, வேலைக்கு போயிட்டு என்னால் படிக்கலான்னு உட்காரவே முடியல அப்படின்னு சொல்லி பலவிதமான எண்ணங்கள் உங்கள் மனசில் வருது. அதாவது இலக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் ரிசல்ட்டை பற்றி பலவிதமான கேள்விகள் நம்ம மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. 100% அந்த எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் ஆக மாட்டீங்க. நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இலக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் தட்டி தூக்குங்க. 6 மாதம் டைம் இருக்குது. இப்போ ப்ரெசண்ட்டில் இருந்து கான்சன்ட்ரேஷனாக அந்த ப்ராசஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போ தான் அந்த இலக்கு சக்ஸஸ் ஆகும். என்ன செய்யலாம்? 6 மாதம் இருக்குது. நமக்கு எத்தனை போர்ஷன்? 10 போர்ஷன் இருக்குது. 10 புக்கு இல்லை 10 சிலபஸ், 10 போர்ஷன் நான் படித்தா தான் அந்த எக்ஸாமுக்கு நான் சூப்பராக எழுத முடியும். அப்போது ஒரு மாதத்துக்கு 2 போர்ஷன் முடிக்கணும். 5 மாதம் 10 போர்ஷன் முடிஞ்சிடும். ஒரு மாதம் ரிவிஷன், 6வது மாதம் போய் எக்ஸாம் எழுதுங்க. அந்த ப்ராசஸில் 100% டெடிக்கேஷனாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 100% நீங்கள் வெற்றி அடைவீங்க. இவ்வளோதாங்க சயின்ஸ். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க. ஒரு 6 மாதத்தில் உங்களோட இலக்கு ஒரு 50 லட்ச ரூபா தாராளமாக வைக்கலாம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கும் போது ஒரு இலக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். உடனே உங்கள் மனசு என்ன சொல்லுது? என்னால் பண்ண முடியுமா என்னன்னு தெரில, அவன்லாம் பண்ணுறான், என்னால் பண்ண முடியல, எனக்கு அந்த மாதிரி ஆள் கிடைக்க மாட்டேங்குது, அந்த ஆர்டர் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஆர்டர் கொடுத்தாலும் அவன் பணம் தருவானான்னு தெரியல, இது என்னால் செய்ய முடியுமான்னு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் 1008 கேள்விகள். அதாவது அந்த 50 லட்ச ரூபா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இலக்கா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த ரிசல்ட்டை பற்றிய கேள்விகள் உங்கள் மனசில் நிறையா வருது. அப்போ உங்கள் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ப்ராசஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணல. என்ன பண்ணணும்? 6 மாதம் இருக்குது, 50 லட்ச ரூபா டார்கெட். அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ? 8.25 லட்ச ரூபா டார்கெட். இதுதான் என்னோட இலக்கு. அதாவது இலக்கு 50 லட்ச ரூபான்னு வச்சுட்டீங்க. இப்போ சின்ன கோல் வந்து ஒரு மாதத்தில் 8,30,000 ரூபாய். இதுதான் என்னோட இலக்கு. அப்போ 15 நாளைக்கு 4,20,000 ரூபாய். அப்போ ஒரு நாளைக்கு 28,000 ரூபாய். ஸோ ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் என்னோட டார்கெட்டை, என்னோட ஆர்டரை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸில் கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸோட ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் செயல்பட்டால் 100% அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் அந்த டார்கெட்டை பற்றி ஒரு வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், பய உணர்வு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டார்கெட்டை நீங்கள் அடையவே முடியாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு இந்த விஷயம்தான். இது எந்த விஷயத்துக்கு வேணால் பொருந்துங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் இது பொருந்தும். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை பொருத்தி பாருங்கள். ஒரு இலக்கு வச்சுடுறீங்க, அந்த இலக்கு ஏன் அடையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் ஃபோக்கஸாக இருந்து செயல்பட்டு இருக்க மாட்டீங்க. எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு டீ சாப்பிட்ற விஷயம், ஒரு சினிமா பார்க்குற விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 100% உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடந்தே தீரும். நிறைய பேர் இந்த திருமண விஷயத்தை பற்றி பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட பேசுவீங்க. பேசும்பொழுது, சார் என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கணும் சார், என் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும் சார், இன்னும் 1 வருஷம் தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கு கரெக்டாக வைக்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசில் எவ்வளோ கேள்விகள் நீங்கள் கேட்குறீங்க தெரியுமா? சார் எனக்கு இந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமா சார்,
பொண்ணு வேலைக்கு போகுமா சார், இந்த ஊர்லேருந்து வந்தால் பரவாயில்ல சார், இந்த படிப்பு படிச்சிருக்கணும் சார், அவங்க வீட்டில் இத்தனை பேர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார், அவங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் பரவாயில்ல சார், இந்த மாதிரிலாம் நான் கேட்குற மாதிரி கிடைக்குமா சார், பையனுக்கு வேறு வயசாகிட்டே போகுது சார் அப்படின்னு சொல்லி பலவிதமான ரிசல்ட்டை நோக்கி புலம்பிகிட்டே இருக்கிறீங்க. இலக்கு கரெக்டாக வைக்கிறீங்க. இலக்கு வச்சுட்டா நீங்கள் என்ன செய்யணும், ப்ரெசென்ட்லேருந்து கான்சன்ட்ரேஷனாக செயல்படுத்துங்க. என்ன செய்யலாம், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லலாம், பையன் இது படிச்சிருக்கான், வேலையில் இருக்கான், நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள். உறவு முறைக்கிட்ட சொல்லலாம், கணவன் வழிமுறைகளில், உங்கள் வழிமுறைகளில், ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லலாம். உங்கள் கம்யூனிட்டியில் ஒரு பெரியவங்க, ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் சொல்லி அந்த ப்ராசஸில் கான்சன்ட்ரேஷனாக இருந்தால் 100% அந்த 1 இயரில் திருமணம் நடக்கும். நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட புலம்பல், பய உணர்வு எப்போ கிரியேட் ஆகுதோ அப்போது நம்ம தேவைகள் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிட்டேங்க. நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் இதை மட்டும் அப்ளிகபிள் பண்ணி பாருங்கள். உங்களோட இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இலக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இலக்கை பற்றிய கொஞ்சம் கூட பயமோ, ஒரு கவலையோ, வருத்தமோ, வேதனையோ வைக்காமல் இப்போ ப்ரெசண்ட்டில் அந்த இலக்குக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கான்சன்ட்ரேஷனோட விழிப்புடன் செயல்பட்டால் 100% சக்ஸஸ் ஆயே தீரும். இதை தான் பகவத்கீதையில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இதுதாங்க அர்த்தம். ரிசல்ட்டை பற்றி நீங்கள் பார்க்காதீங்க, எந்த இலக்கா வேணா இருக்கட்டும், ரிசல்ட்டை பற்றி பார்க்காதீங்க. நீங்கள் கான்சன்ட்ரேஷனோட விழிப்புடன் நீங்கள் செயல்பட்டால் அந்த ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இவ்வளோதான் கான்செப்ட். சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுங்களா, கடைசியாக ஒரு உதாரணம். ஒரு சாம்பார் வைக்கணுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் பாருங்கள், ஒரு சாம்பார் வைக்கணுன்னா கஸ்டெல்லாம் வந்துட்டாங்க, இன்றைக்கி சாம்பார் வச்சா தண்ணியாக போயிட்டா என்ன பண்ணுறது, டேஸ்ட்டாக வருமா என்னன்னு தெரில, நேற்றெல்லாம் செஞ்சால் நல்லா இருந்தது, இன்றைக்கி செஞ்சால் எப்படி இருக்குன்னு தெரில, என்ன சொல்லுவாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை நோக்கி எப்போ உங்களோட கான்சன்ட்ரேஷன் அங்கே போகுதோ, உங்களோட இலக்கு சாம்பார் சூப்பராக வைக்கணும், அவ்வளோதான். ஆனால் உங்களோட ரிசல்ட் என்ன, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு இப்படி ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி தான் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராசஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன ப்ராசஸ் பண்ணணும், பருப்பு ஊற போடணும், உப்பு வேணும், காய் வேணும், இஞ்சி வேணும், பூண்டு வேணும், கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை, ஆயில், கடுகு, சீரகம், இது எல்லாம் எப்பப்போ எந்த நேரத்தில் போடணும்னு சொல்லி ப்ராசஸில் நீங்கள் 100% கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த சாம்பார் சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து எந்த இலக்கு வேணால் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. எந்த இலக்கு வேணால் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த இலக்கில் இந்த ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல், அந்த பய உணர்வை உள்ளே கொண்டு வராமல், இப்போ செய்கிற ப்ராசஸில் 100% ஃபோக்கஸாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா தட்டி தூக்கலாம். இன்னொன்று சொல்லட்டுங்களா, இன்கேஸ் அந்த மாதிரி ப்ராசஸில் கான்சன்ட்ரேஷனோட பண்ணும் பொழுது உங்களோட இலக்கை நீங்கள் அடையலைன்னா அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் தன்மை வரும், இன்னும் நான் எங்கேயோ சிறப்பாக செய்யலை, அப்போ இன்னும் நான் சிறப்பாக ஃபோக்கஸாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலேயும் குறை சொல்லாமல் அதை அடுத்த டார்கெட்டில் நீங்கள் அச்சீவ் பண்ணியே தீருவீங்க. இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஸோ உங்கள் லைஃப்பில் பல சூழ்நிலைகள், பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். ஒரு வேலை விஷயத்தில் இருக்கிறோம், ஒரு தொழில் விஷயத்தில், ஒரு பண வரவு விஷயத்தில், ஒரு உடல்நல குறைவாக இருக்கலாம், ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஒரு வருத்தம் இருக்கலாம், ஒரு நம்பிக்கை துரோகம் இருக்கலாம், ஒரு பண இழப்பு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இலக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ப்ரெசண்ட்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். 100% உங்கள் தேவைகளை தட்டி தூக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் நடந்தே தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.